ஒவ்வொருத்தரும் கிங் மேக்கர். அதனால தான் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சே வருது. ரிசல்ட் வந்த பிறகு நீங்க மகாராஷ்டிரால கடந்த தேர்தலை யோசிச்சு பாத்தீங்கன்னா 30-40 சீட்டு வச்சிருந்த உத்தவ் தாக்கரே நான் முதலமைச்சர் ஆகணும்ட்டார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 100 சீட்டு கிட்ட கையில வச்சிட்டு இருக்கு பிஜேபி. அதெல்லாம் உங்களெல்லாம் வைக்க முடியாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். என்னங்க நம்ம இப்படி பேசிட்டீங்க, நான் உங்களோட 3 மடங்கு இருக்கு, நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்ட்டு. அப்ப அவருடைய முதலமைச்சர் ஆசையினால தான் இந்த மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு பொருந்தா கூட்டணி அமைச்சாங்க. சிவசேனா கட்சியும் தேசியவாத காங்கிரசும் அகில இந்திய காங்கிரசும் 3 பேருக்கு ஐடியாலஜி அவ்வளவு டிஃபரன்ஸ். காங்கிரஸ் சண்டை போட்டு வந்தவர் தான் தேசியவாத காங்கிரஸ். இந்த 2 பேரும் ஒழிக்கணும் கிளம்பினவர் தான் சிவசேனா. இவங்க முன்னரும் கூட்டணி வச்சாங்க. சரிங்களா? அப்ப அது அவருடைய ஆசையினால. அப்ப அவர் கிங் மேக்கர்ல கிங்காவே ஆயிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை தொடர்ந்தது 2026 டிஎம்கே 200 சீட் வந்து இன்னைக்கு தான் இருக்கிற. நாளைக்கு கால எலெக்ஷனுங்க, எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த அலையன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா நாளைக்கு 200 சீட் கேரண்டியா வந்து அதுல ஏதாவது ஒரு வலுவா ஒரு காம்பினேஷன் நடந்தது, யாராவது 4 பேர் வலுவா கூட்டணி சேர்ந்தா தான் அடுத்த விஷயமே பண்ண முடியும். இல்லாட்டா திமுக வெற்றியை அத்தனை பேரும் உத்தரவாதப்படுத்திக்கிட்டே போவோம்.